சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற இளம் விஞ்ஞானி இந்தியா 2024 என்ற கண்காட்சியில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு விண்வெளி ஆராய்ச்சி தொடர்பான கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தினர். சர்வதேச விண்வெளி தினத்தையொட்டி தனியார் அமைப்பு சார்பாக நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் ரஷ்யா, கஜகஸ்தான் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த சர்வதேச விண்வெளி வீரர்கள் கலந்து கொண்ட மாணவர்களை பாராட்டினர். விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் இது தொடர்பான கல்வி அறிவு குறித்து மாணவர்களுக்கு தமிழக அரசு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அவசியமானது என்று சர்வதேச விண்வெளி வீரர்கள் தெரிவித்தனர். தமிழகத்தில் விண்வெளி ஆராய்ச்சியில் அதிக ஆர்வமுள்ள மாணவர்கள் உள்ளதால் நாசாவில் உள்ளது போல் தமிழகத்திலும் ஆராய்ச்சி மையத்தை அமைக்க வேண்டும் என்ற தனியார் அமைப்பு சார்பாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாங்க எல்லாருமே என்னன்னா, இந்த குழந்தைங்க நம்ம அரசு பள்ளி மாணவர்களுக்கு நாசா போகணும்னு ஆசை இருக்கும், ஈசா போகணும்னு ஆசை இருக்கும். எத்தனை குழந்தைங்களால இங்கேருந்து போக முடியும்? அதனால தான் அங்கே இருக்கிறவங்கள நம்ம இங்கே கொண்டு காமிக்கிறோம். நம்ம அரசு பள்ளி மாணவர்களுக்கு என்ன செய்ய முடியுங்கிறது தான் நாங்கள் அடுத்தடுத்து யோசனை பண்ணிட்டே இருப்போம். இங்கேருந்து போய் நாசாவையும் ரஷ்யா விண்வெளி ஆராய்ச்சி மையத்தையும் பார்க்கறதுக்கு பதிலாக சிஎம்க்கு ஒரு வேண்டுகோள், நாங்கள் அந்த விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை தமிழ்நாட்டில் வைக்கணும். இங்கே எங்களுக்கு எல்லா குழந்தைங்களுக்கும் பயனளிக்கிற மாதிரி கிராவிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் குலசேகரப்பட்டினத்துலையாக இருக்கட்டும், இல்லை சென்னைக்கு அருகாமல் இருந்தாலும் சரி, அது டூரிசம் மட்டும் இல்லை, எடுகேஷன் அண்ட் ஸ்பேஸ் எக்கானமியில் நம்ம தமிழ்நாடு நம்பர் 1 இருக்கும். அதுக்கு நம்ம முதலமைச்சர் உறுதுணையாக இருக்கணும்.